ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா vlog. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு தக்காளி, கலந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், வெண்டைக்காய் கட் பண்ணி வாஷ் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெயில் வறுத்து வச்சா அந்த வழவழுப்பு தன்மை இருக்காது வெண்டைக்காயில். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வெண்டைக்காய் இது ஃப்ரை பண்ணும்போதே ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா குழஞ்சி வந்துச்சு பாருங்கள். இந்த டைமில் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், கலந்த மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கலருக்காக தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ராஸ்மரி போனதும் இப்போ நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்குனா கூட வெண்டைக்காயில் கொஞ்சம் அந்த வழவழப்பு தன்மை இருக்க தான் செய்யும். ஸோ இப்போயும் நம்ம எண்ணெயில் என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாக வதக்கி விட்டுக்கும். அப்போ தான் மசாலா பொருளும் வெண்டைக்காயில் ஜாயிண்ட் ஆகும். கொஞ்சம் வெந்ததும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்கள், இந்த கிளாஸ்லேயே சின்ன கிளாஸ் தான் இது. இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு, 1/4 கிளாஸ் கூட இல்லை, அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நம்ம நிறைய தண்ணி ஊற்றினா தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம இது பண்ண போகிறோம், வறுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரையாக ஒரு அளவுக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டுடுங்க. இப்போ பாருங்கள், ட்ரைனஸ் வந்துடுச்சு, வெண்டைக்காவும் வெந்துடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஃப்ரை மாதிரி வேணும்னா இதுலேயே இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரை மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.